என்னுடைய முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேர் பூர்ணிமா தேவி. நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என்னோட பிஎம்சில நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தியான பிரபஞ்சம் புக்கு தான். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நமக்கு இந்த ஆனாபான சக்தி தியானத்தை இலவசமா எல்லாருக்குமே எடுத்துட்டு போய் சேர்க்கிற மாதிரி கொடுத்த நம்ம பத்ரிஜி ஐயாவுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா தியான பிரபஞ்சம் அப்படின்ற புக்கு, நம்மளுடைய பிஎம்சியோட மேகசின். இதுல வந்ததுதான் இந்த மந்த் மேகசின்ல உயர்நிலை உலகங்களுடன் தொடர்பு கொள்வோம் அப்படின்ற அந்த டாபிக். இது எழுதுறவங்க வந்து முசிறியில இருந்து ஒரு மாஸ்டர்ஸ் மஞ்சுளா ஜெயராமன் அப்படின்ற மாஸ்டர் தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஒரு 4-5 days பிஃபோர் தான் இந்த டாபிக் வந்து நான் படிச்சேன். இது படிச்சதுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கனெக்ஷன் ஆகி ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. நம்ம வந்து இது வந்து நிறைய பேருக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும், கண்டிப்பா நம்ம சொல்லணும், ஒரு செஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். சோ அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு சந்திரகலா மேம்க்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம டாபிக் உள்ள போலாம் மாஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உயர்நிலை உலகங்களுடன் தொடர்பு கொள்வோம். உயர்நிலை உலகம் அப்படின்னா ஹையர் வேர்ல்ட்ஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பூலோகம் மட்டும்தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து இந்த பௌதீக உடலுக்கு மட்டும்தான் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து நான் உடல் அல்ல, ஆன்மாதான் இல்லையா? ஆன்மா அப்படின்றது சத்தியமானது, நிலையானது, சாஸ்வதமானது, எல்லையற்றது. சோ ஆன்மாக்கு எல்லை அப்படின்றதே கிடையாது. ஆன்மாக்கு வந்து இந்த உலகம் அப்படின்றது கிடையாது. இதை விட மேல 7 உலகங்கள் இருக்கு. இங்க நம்ம எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் இது பௌதீக உடலோட இந்த உலகத்துல இருக்கும். இந்த பூலோகத்துல நம்ம இந்த பௌதீக உடலோட எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஆன்மா வந்து மேலுலகத்துல அதனுடைய உலகத்தோட கனெக்ட் ஆகுது. ஓகேயா? அப்போ நம்ம இந்த பௌதீக உடலோட இருக்கிறப்பயே ஹையர் வேர்ல்ட்ஸோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் ஈஸியா நடக்கும். ஓகேயா? ரொம்ப சிறப்பா நடக்கும். நம்மளோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டிய மேம்படுத்துறதுக்கும், ரொம்ப இனோவேட்டிவா நம்ம என்ன செய்யணும், இல்ல நம்மளோட ஒர்க்கை வந்து நம்ம சிறப்பா செய்யறதுக்கும், இல்ல அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஆற்றல் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஹையர் வேர்ல்டோட நம்ம கனெக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாப்புலரான ஃபேமஸான மியூசிஷியன்ஸ் ஆகட்டும், இல்ல ஒரு ஆர்ட்லயோ கிரிக்கெட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுலயும் பெஸ்டா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரம் தனிமையில இருப்பாங்க. இந்த பாட்டு எழுதுறவங்க இயற்கையை நேசிப்பாங்க, தனிமையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போதான் வந்து அவங்களோட அக உலகத்துக்கு அவங்க போக முடியும். அவங்க வந்து ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆக முடியும். அது அவங்களுக்கு வந்து தெரியாமலே அது வந்து நடக்கும். பட் இதுதான் அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி கனெக்ஷன் ஏற்படுறப்போதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மாஸ் ஹிட், அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. ஓகேயா? அது வந்து அவங்களுக்கே தெரியாம அது நடக்குது. சோ அப்போ அந்த ஹையர் வேர்ல்டோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க ஒரு 7 என்னன்னா உணர்வு நிலையை விரிவுபடுத்துதல், ஆழ்நிலை தியானம், அன்பு செலுத்துதல், வியந்து போற்றுதல், மகிழ்ச்சி மற்றும் உழைப்பு, அழகும் சுதந்திரமும், அனைவரையும் உள்ளடக்குதல் அப்படின்னு சொல்லி 7 படிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம உயர்நிலை உலகங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு 7 படிகள். அந்த 7ஐயும் ஒன்னொன்னா இப்ப பார்ப்போம். உணர்வு நிலையை விரிவுபடுத்துதல், நம்மளுடைய கான்சியஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது எப்ப நடக்கும்? நம்மளுடைய ஆனாபான சக்தி தியானம் பண்றப்ப மட்டும்தான் நம்மளுடைய உணர்வு நிலை வந்து விரிவுபடுத்த முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பௌதீக வாழ்க்கையிலேயே வந்து சிக்கிட்டு இருப்போம். அவங்கள பார்த்து அவங்க அங்க போறாங்க, சினிமா போறாங்க, நம்மளும் வந்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். சோ அந்த மணி மெட்டீரியல் வேர்ல்டு இதுலயேதான் வந்து நம்ம இருப்போம். நம்ம அந்த தியானம் பண்ணதான் நம்மளுடைய ஆன்மாவுடன் நம்ம தொடர்பு ஏற்படுத்த முடியும்.
நம்மளுடைய உள்முக பயணம், நம்மளுடைய அந்த இருப்பு நிலை, அந்த உணர்வு நிலைய நம்ம விரிவுபடுத்த முடியும். இது விரிவுபடுத்தினா மட்டும்தான் நம்மளுடைய மனம் அப்படின்றது வந்து ஒரு எல்லையற்ற அந்த ஆன்மா எப்படி எல்லையற்றதை தாண்டி போகுமோ, நம்மளுடைய மனமும் நம்மளுடைய திங்கிங்கும் பாத்தீங்கன்னா எல்லையற்றதை தாண்டி போகும். மத்ததெல்லாம் அது வந்து ஏத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுடைய உணர்வு நிலைய விரிவுபடுத்தணும். செகண்ட் ஆழ்நிலை தியானம். தியானம் அப்படின்றது நானும் தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல 1 hour பண்ணலாம். பட் போக 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 நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய இன்னரை அவேக்கன் பண்ண முடியும். நம்ம இன்னரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த இன்டென்ஸ் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் தியானம் பண்றேன், 3 மணி நேரம் பண்றேன், 4 மணி நேரம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு நம்ம வந்து நேத்து நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் நம்ம மைண்ட்ல போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து குவாலிட்டி டைம் கிடையாது. குவாலிட்டியான மெடிடேஷன் அப்படின்றது கிடையாது. நம்ம உட்கார்ந்து எப்போ அந்த நோமைன் ஸ்டேட் எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போறோமோ அதுதான் வந்து நல்ல ஒரு மெடிடேஷன். அதுலயும் அந்த நோமைன் ஸ்டேட்லயே நம்ம வந்து எவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படின்றதுதான் வந்து இன்டென்ஸ் மெடிடேஷன். நம்ம அந்த ஆழ்நிலை தியானம் பண்ணதான் நம்ம இந்த நோமைன் ஸ்டேட்லயே நிறைய நேரம் நம்ம இருக்க முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஹையர் வேர்ல்டோட கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்க முடியும். அடுத்தது அன்பு செலுத்துதல். இந்த உலகத்துல இருக்கிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லார்கிட்டையுமே அன்பு, கருணை, இரக்கம் இந்த மாதிரியான குணங்கள் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சம் அப்படின்னாவே நம்ம மட்டும் கிடையாது, மனிதர்கள் மட்டும் இல்லையா, நம்மளே வந்து கனிம ராஜ்யம், தாவர ராஜ்யம், விலங்கு ராஜ்யம், மனித ராஜ்யம், அதுக்கப்புறம் தெய்வ ராஜ்யம். சோ இத்தனை ராஜ்யங்கள் கடந்துதான் நம்மளும் வந்திருக்கோம். அப்படின்றப்போ அந்த உணர்வு நிலை அப்படின்றது எல்லா உயிரினங்கள் கிட்டயுமே இருக்கு. தாவரங்கள் கிட்ட இருக்கு, பறவைகள் கிட்ட இருக்கு, விலங்குகள் கிட்ட இருக்கு. அப்போ நம்மள மாதிரிதான் அதுவும் ஒரு உயிரினம். அப்ப எல்லார்கிட்டயுமே நம்ம அன்பை மட்டும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வியந்து போற்றுதல். யார் ஒரு நல்ல விஷயம் எங்க நடந்தாலுமே அங்க போய் நம்ம மனசார அவங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே இந்த குணம் வந்துராது. யார் வந்து அவங்க மனச வந்து ஒரு ஃப்ரீயா வச்சிருக்காங்களோ, அதாவது அவங்க கிட்ட ஒரு பொறாமை, போட்டி அந்த மாதிரி குணங்கள் இல்லாம, அந்த அரிஷட் வர்க்கங்கள் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாம யார் இருக்காங்களோ அவங்கதான் வந்து மத்தவங்க செய்யற நல்ல விஷயங்களை மனசு வந்து பாராட்டுவாங்க. சோ அப்போ அத வந்து எங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்த பார்த்தாலுமே அதை வந்து நம்ம வியந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மகிழ்ச்சி மற்றும் உழைப்பு. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட செய்யணும். நம்ம ஒரு கவனத்தோட நம்ம அங்க செஞ்சாலே அங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்துரும் இல்லையா. நம்ம மைண்ட் அங்க இல்லாம வேற எங்கேயாச்சும் நம்ம வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னாதான் நம்ம வந்து ஏதோ ஒரு கோவத்திலயோ இல்ல வெறுப்புலயோ இருக்கோம்னு அர்த்தம். நம்ம அங்க அந்த மைண்ட்ஃபுல்னஸோட அந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம மகிழ்ச்சியா தான் பண்றோம் அப்படின்றது அர்த்தம். அடுத்து உழைப்பு. கண்டிப்பா கடின உழைப்பு அப்படின்றது தேவை அப்படின்னு சொல்றாங்க. அழகும் சுதந்திரமும். 6வது, நம்ம எப்பவுமே எந்த வேலையை செஞ்சாலும் அழகா பர்ஃபெக்டா நம்ம வந்து பிரசன்ட் பண்ணணும். அதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா நம்ம அதை செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. 7th, அனைவரையும் உள்ளடக்குதல். அப்படின்னா எல்லாரையுமே சமமா பாவிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரையுமே ஈக்குவலா பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டுல ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு மாமியார் இருக்காங்கன்னு வைங்களேன், நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, தன்னோட மகளை வந்து சுடியெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்களோட பொண்ணு வந்தாங்க அப்படின்னா எல்லாமே போடுவாங்க, சுடி போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க. அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சோ அப்படி கிடையாது. ஒரே நபர் இவங்க கிட்ட ஒரு மாதிரியும் அவங்க கிட்ட ஒரு மாதிரியும் இருக்கிறது கூடாது. சோ எல்லாரையுமே வந்து ஈக்குவலா சமமா பாவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 7 படிகள் கொடுத்திருக்காங்க. 7 படிகள் தான் இது. என்னன்னா உணர்வு நிலையை விரிவுபடுத்துதல், ஆழ்நிலை தியானம், அன்பு செலுத்துதல், வியந்து போற்றுதல், மகிழ்ச்சி மற்றும் உழைப்பு, அழகும் சுதந்திரமும்,
அனைவரையும் உள்ளடக்குதல், அனைவரையும் சமமாக பார்த்தல் அப்படின்றது. இந்த 7 படிகளை நம்ம கரெக்டா நம்ம பின்பற்றணும் அப்படின்னாலே நம்ம அந்த உயர்நிலை உலகங்களோட வாசல் அதை நம்ம போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத மொத்தமாவும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மொத்தமா ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். இல்ல அப்படின்னா ஏதாச்சும் 1, 2 நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா கூட நமக்கு தேவையான அந்த ஆற்றல் இந்த பூமியில, இந்த பூலோகத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பண்ணப்ப நம்ம என்ன ஆகும் அப்படின்னா ஒருமைத்தன்மை அப்படின்றத நம்ம உணர்வோம். எல்லாருமே ஒண்ணுதான், சர்வம் கல்வித்தம் பிரம்மா, ஒன்னஸ் அப்படின்ற நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஒருமைத்தன்மைய நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாரோடையும் ஒன்றிணைந்து ஒத்துழைப்பா நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம டைரக்டா நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட நம்ம கரெக்டா கனெக்ஷன் ஏற்படுத்திக்கலாம். இது இல்லாம தேவையில்லாம கெடுதல், அதாவது கெட்ட ஆவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆவி அப்படின்னாலே அது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த பௌதிக உடலோட இருக்கிறோம். அந்த ஆவி அப்படின்றதுக்கு பௌதிக உடல் கிடையாது, சூட்சும உடலோட அது இருக்கு. சோ இதுல நம்ம ஹையர் வேர்ல்டோட கனெக்ட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி வேற சக்திகள், இந்த ஆவியோ இல்ல கெட்ட சக்திகள் கிட்டயோ நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே கீழ்நிலை மட்டத்தோட சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 7ஐயும் நம்ம பின்படுத்தி நம்ம அதை ஃபாலோ பண்ணி 7 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நம்ம தியானம், அந்த ஆழ்நிலை தியானத்தை நம்ம கரெக்டா பண்ணாலே நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட நம்ம கனெக்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது நம்மளுடைய ஒவ்வொரு உடல்லையுமே அது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் கனெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு 7 முறைகள் சொல்றாங்க. நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள வர சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு. அது ஒளிர்வு, இலுமினேஷன், பேரின்பம், பிளிஸ், எண்ணங்கள் உருப்பெறுதல், பிரசிபிடேஷன் ஆஃப் ஐடியாஸ், ஆற்றல், எனர்ஜி, மகிழ்ச்சி, ஜாய், பதிவு, இம்ப்ரெஷன், உத்வேகம், இன்ஸ்பிரேஷன். இந்த 7ஐயும் சொல்றாங்க. நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒளிர்வு அப்படின்னா அக ஒளி பெறுதல், அதாவது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம ஒளி எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திப்போ பவ, நம்ம புத்தர் சொல்லியிருக்காரு இல்லையா, நம்மளுடைய ஆன்ம ஒளிய வெளியில யாரும் ஏற்ற வேண்டியதில்லை. நம்ம இந்த ஞானம் கிடைக்க கிடைக்க நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆக ஆக அந்த நம்மளுடைய அக ஒளி தானா சுடர் விட்டு எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பேரின்பம், பிளிஸ், வெறும் ஆனந்தம் கிடையாது, பேரின்பம். பேரின்பம் அப்படின்னா எல்லையற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு திருப்தியான மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எண்ணங்கள் உருப்பெறுதல், புதிய புதிய ஐடியாஸ், கிரியேட்டிவா நம்ம யோசிக்கிறது, இன்னோவேஷனா பண்றது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எனர்ஜி, நம்ம ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கான செயல் வேகம், நம்ம எவ்வளவு சீக்கிரம் செய்யணும் அப்படிமோ அதுக்கான எனர்ஜி, அதுக்கான ஆற்றல் நமக்கு நிறையவே கிடைக்கும். அப்புறம் மனநிறைவு, ஒரு சாட்டிஸ்பாக்சன், சோல் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இருக்கும். லாஸ்டா உத்வேகம், இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்ம கண்டிப்பா எப்படியாச்சும் அதை முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு தூண்டுதலுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி கனெக்ட் ஆறது அப்படின்ற 7 படிகள் பார்த்தோம். இப்ப கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் 7 பார்த்தோம். இப்போ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சுதந்திரம். நம்ம ரொம்ப சுதந்திரமா நம்மளுடைய வேலைகளை செய்யலாம், நம்மளுடைய கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய வேலைய நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆயிட்டோம், அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு, நம்ம அந்த வேலை பண்றோம் அப்படின்னா நம்ம எந்த டவுட்டும் பட மாட்டோம். ரொம்ப தன்னம்பிக்கையோட நம்மளுடைய சிந்தனையோடையோ நம்மளுடைய தாட்ஸோடையோ நம்மளோட ஐடியாஸ் உடனே அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம செஞ்சு முடிப்போம். ரொம்ப சுதந்திரமா அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எந்த விதியோ செயல்படாது அங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம
பத்ரிஜி சொல்றாரு இல்லையா, ஞானாக்னி தத்த கர்மானாம், ஞானன்ற அந்த அக்னியில நம்மளுடைய கர்மங்கள் எரிக்கப்படுது. சோ அப்போ ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு இறங்குறோம் அப்படின்னா அது முழுமையா செய்து முடிக்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான நம்பிக்கை, அதற்கான சிந்தனை, அதற்கான வேலைகள், அதெல்லாமே நம்ம கண்டிப்பா ப்ராப்பரா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட், சுய ஞானம், செல்ஃப் நாலேஜ். நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கேற்ப இந்த 7 வழிகளை பயன்படுத்தி நம்மளுடைய சுய ஞானத்தை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சுய ஞானம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெலிபதி மூலியமாவும் கிடைக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய இன்ட்யூஷன் அதன் மூலமாவும் நமக்கு அந்த ஞானம், அந்த செல்ஃப் நாலேஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானத்தை நம்ம வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியில இருக்கணும். அப்போ நம்ம நம்மளுடைய மனசை எப்படி வச்சுக்கணும், கிளீனா கிளியரா நோமைன் ஸ்டேட்லயே இருந்தோம்னா மட்டும்தான், இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்கிற மனநிலையில உட்கார்ந்து இருந்தா மட்டும்தான் நான் பேசுறது நீங்க உள்வாங்க முடியும். அதே மாதிரி மேல இருந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல இருந்து மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம வந்து அதை ரிசீவ் பண்ற அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அப்போதான் வந்து அந்த நாலேஜ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய சுய ஞானத்தை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா தொடர்ச்சியான தொடர்பு. நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கண்டினியூஸா நம்ம வந்து தொடர்புல இருக்கிறப்போ நிறைய நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பெருங்கடல் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடலை வந்து நம்மளால அளக்க முடியாது இல்லையா. சோ அவ்வளோ பெருசா அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கரெக்டா ரிசீவ் பண்ணோம், கரெக்டா வந்து அவங்களோட தொடர்புல இருந்தோம் அப்படின்னா அவ்வளவு பிளெஸன்ஸை நம்ம வாங்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து ஹையர் செல்ஃபோட சரியாவே கனெக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு 1-2 இது தெரிஞ்சிருக்கும், காட்சிகள் தெரிஞ்சிருக்கும். அரகுர ஞானத்தோட அரகுர காட்சிகளோட அந்த முழுமையற்ற தொடர்போட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கதான் வந்து ஒரு ஈகோல, ஒரு ஆணவம், ஒரு அகந்தையில எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எனக்கு இப்படி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. சோ அதனால அது எல்லாமே வந்து வெளித்தோற்றம் தான், உண்மையான ஞானம் கிடையாது. அந்த மாதிரி செய்யப்படுற அந்த ஆன்மீக செயல்கள் வந்து ஒரு மாயை, ஒரு இல்லூஷனை தான் உருவாக்கும். இல்லூஷன் அப்படின்னா இமேஜினரி தான். அவங்க வந்து சும்மா பகட்டுக்கு சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நமக்குள்ள சில பண்புகள், சில மாற்றங்கள் வரும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேர்மை, தூய சிந்தனை, தீங்கு செய்யாமை, தன்னை மிகைப்படுத்தாத நிலை ஆத்தென்டிசிட்டி, அப்புறம் பொதுநல திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே நம்ம ஹையர் வேர்ல்ட்ஸோட கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த அஞ்சு பண்புகள் நமக்குள்ள இருக்கும், கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நேர்மை. நேர்மைனா டைரக்ட். நம்ம எதையுமே சுத்தி வளைச்சு பேசாம நம்ம கரெக்டா நம்ம சொல்றது உண்மையை மட்டும்தான் பேசுவோம், சத்தியத்தை மட்டும்தான் பேசுவோம், வளவலன்னு பேசாம பர்ஃபெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் எதை சொல்லணுமோ அது மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் தூய சிந்தனை. நம்மளுடைய பேச்சில் ஆகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், செயல்கள் ஆகட்டும் அவ்வளவு கிளாரிட்டியா பர்ஃபெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய எண்ணம் வந்து சுயநலம் இல்லாதது. நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசனை பண்ண மாட்டோம், நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்தை பத்தியும், சொசைட்டிய பத்தியும், மற்ற ஆன்மாக்களை பத்தியும் நம்மளுடைய சிந்தனைகள் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாம எளிமையான வாழ்க்கைய வாழ்வோம்னு சொல்றாங்க. மூணாவது தீங்கு செய்யாமை. நம்மளுடைய செயல்களால மட்டும் கிடையாது, நம்மளுடைய எண்ணத்தால கூட, சொற்களால கூட மத்தவங்களை நம்ம காயப்படுத்தக்கூடாது, மத்த உயிரினங்களை தீங்கு செய்யாம இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் வந்து தன்னை மிகப்படுத்தாத நிலை ஆத்தென்டிசிட்டி. அதாவது என்கிட்ட இல்லாத ஒண்ண, ஒரு தகுதிய என்கிட்ட இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது, ஒரு பகட்டுத்தன்மை, அது ஒரு பொய்யான பெருமை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பலவீனம், அந்த செயல் இருக்காது.
இந்த உயர் ஞானம், இந்த ஹையர் வேர்ல்ஸோட கனெக்ட் ஆனவங்களோட ஞானம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆஹ் செயல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான். நான் மீன்ஸ் அவங்களுடைய உண்மையான தன்மை எப்படியோ அது மாதிரியே தான் இருப்பாங்க. தேவையில்லாம பேசுறதோ இல்ல ஒரு பெருமையா காட்டிக்கிறதோ அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. ஆஸ் வி ஆர் ஆஸ் தே ஆர், அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியேதான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருக்கிறத அவங்க மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, மிகைப்படுத்தி காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டா பொதுநல திட்டம், அவங்களுடைய செயல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்துடனோ இல்ல கடவுள்னு கூட சொல்லலாம், அவங்களுடைய திட்டத்தோட தொடர்புடையதா இருக்கும். அதாவது பிரபஞ்சத்தோட திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக இவங்க வந்து ஒரு கருவி, இவங்க அதை வந்து ஒரு பகுதி, அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து சேவை சம்பந்தப்பட்டதா இருக்கும், அவங்களுக்கானதா இருக்காது. இந்த சமூகத்துக்காகவும் சேவைக்காகவும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன வருது, ஒரே மனித குலம், அவங்க வந்து அவங்களுக்கோசரம் வாழாம ஒரே மனித குலம் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக அவங்க வந்து வாழ்வாங்க. எல்லாருமே ஒண்ணுதான், ஒன்னஸ் தான். அப்போ இத வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனித குல மேம்பாட்டுக்கோசரம் அவங்க வந்து அவங்களுடைய செயல்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்போ இந்த 7 வழிகள் பார்த்தோம் இல்லையா, ஹையர் வேர்ல்டோட கனெக்ட் ஆகும்னா அந்த 7 வழிகள், அந்த 7 படிகள் பின்பற்றணும். அதை பின்பற்றினா நமக்குள்ள என்ன மாற்றம் வரும்ன்றத பார்த்துட்டோம். அத ஃபாலோ பண்றவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, நேர்மை, தூய சிந்தனை, யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க, தன்னை மிகப்படுத்தி காட்டிக்க மாட்டாங்க, அவங்களுடைய திட்டம் வந்து மனிதகுல மேம்பாட்டுக்கான பொதுநல திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்ச அந்த நாலேஜ். சோ இது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால நான் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சந்திரகலா மேம் செஷன், அகம் பிரம்மாஸ்மி சுவாத்தியாய செஷனுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ பூர்ணிமா, அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சூப்பர். ஸோ இனிமே இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நல்ல அந்த இன்ஸ்பிரேஷன் ஆகுதுன்னா அது வந்து உடனே இப்படி சொல்லுங்க, நம்ம சுவாத்தியாயம் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து புக் ரீடிங் வந்து ஃபுல்லா பெருசா சொன்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸ் அப்பப்போ வந்து நம்ம அதுல ஆட் ஆகி சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்க இந்த மாதிரி சொல்லணும்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போ 2 பேரா ஃபர்ஸ்ட்ல எல்லாமே நம்ம 2 பேரா போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வராததுக்கு தான் எல்லாமே வந்து ஒருத்தரே பேசுற மாதிரி இருந்தது. அப்படி நீங்க எல்லாம் வரீங்க அப்படின்னா நம்ம 2 பேரா இதே மாதிரி நம்ம எவ்ரி டைம் போட்டுக்கலாம். தேங்க்யூ சோ மச். அப்புறம் உங்களுடைய அந்த லாஸ்ட் 7 days ஹையர் வேர்ல்ட், லாஸ் ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்ட், அந்த சுவாத்தியாயா கேட்டதுக்கு அப்புறம் தான், அதை கேட்டுட்டு நான் இதை படிக்கிறப்பதான் நான் இன்னும் நல்லா உள்வாங்க முடிஞ்சிச்சு மேம். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி எனக்கு ஹையர் வேர்ல்டுனா என்னன்னு தெரியாது, அதை பத்தி நாலேஜ் இல்ல, எதுவுமே தெரியாது. சோ உங்களுடைய அந்த 7 days செஷன் கேட்டுட்டு இதை நான் படிக்கிறப்போதான் நான் இன்னும் நல்லா உள்வாங்கினேன். அப்போ ஹையர் வேர்ல்டுன்னு இருக்கு, அப்போ அவங்க நம்ம கனெக்ஷன் எப்படி ஏற்படுத்திக்கிட்டா நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது நான் இதை படிச்ச உடனே எனக்கு அவ்வளவு இன்ஸ்பிரேஷன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரவாயில்ல, அப்போ நம்ம வந்து ஒரு ஆன்மா இந்த பௌதிக உடல்ல இருக்கிறப்பயே இவ்வளவு மாற்றங்கள் நம்மளால செய்ய முடியற அளவுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. பட் நம்ம தான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப நாலேஜ் இருந்துச்சு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. அதுதான் இங்க பூலோக மாயை அப்படின்னு சொல்றது. எவ்வளோ அளவுக்கு முன்னேற முடியுமோ அவ்வளோ அளவுக்கு டிக்ளைன் ஆகிற வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ 2மே இங்க இருக்கு. நம்ம எந்த பக்கம் போறோம் அப்படின்றதுதான் இங்க டாஸ்கே, இங்க சேலஞ்ச். நம்ம இங்க வரோம், இந்த பூமியில நம்ம வாழ்ந்து எப்படி போகிறோம். ஒண்ணும் இல்லை, எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது. சரியான விஸ்டம் உங்களுக்கு கிடைச்சதா, அழகா நீங்க அடிச்சுட்டு யார் வந்தாலும் எதுவும் பார்க்காம அடிச்சுட்டே போயிட்டே இருக்கணும். அந்த விஸ்டம் ப்ராப்பரா நமக்கு இருக்கணும். இது பேசிக், அந்த சோல் விஸ்டம் தான். நம்ம வந்து ரிவர்ஸ்ல வாழ்றோம். சோல் விஸ்டம் ஃபுல்லா இருக்கணும், அதுக்கப்புறமா மனசு, அதுக்கப்புறமா லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாடி. பட் ஆனா நம்ம ரிவர்ஸ்ல போறோம். லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் சோலுக்கு கொடுக்கும். அது ரிவர்ஸ் ஆக்கிட்டோம்னா
நமக்கு வந்து இந்த வாழ்க்கை நம்ம வந்து ஆக்சுவலி ஹியூமன் எவல்யூஷனே முடிச்சிடலாம். ஏன்னா 24 ஹவர்ஸ்ல நம்ம இங்க எவ்வளவு நேரம் நம்ம இதுக்கு ஒதுக்குறோம்? ஒரு 1 ஹவர் மிஞ்சி போனா 2, 3 ஹவர்ஸ் மேல யாரும் வந்து எவ்ரிடே வந்து இதுக்காக பண்ண மாட்டாங்க. சோ இதுக்கு மேக்ஸிமம் நம்ம நேரத்த ஒதுக்குனோம்னா, இந்த ஒரு பிறவியில எவ்வளவோ நம்ம பண்ணிடலாம். எஸ், எஸ். தேங்க் யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். எஸ். நெக்ஸ்ட் நமக்கு சுஷிலா மேடம் ரெடியா இருக்காங்க. ஒரு புது புக்கோட வந்திருக்காங்க. மேடம் ரொம்ப ஜோஷ்ல. எஸ் மேடம். நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. கரெக்ட்டா 10 வரைக்கும் நம்ம நீங்க பேசலாம். பேசுறேங்க. தேங்க்யூ மேடம். என் பேர் சுஷீலா. நான் சென்னையில இருக்கிறேன். நான் இதற்கு முன்னையே நிறைய மேடம் குரூப்ல பேசியிருக்கேன். இப்போ வந்து நான் புதுசா புக் ஞானம் வந்து ரசவாதி அப்படிங்கிற ஒரு புக்கில் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரசவாதி வந்து பாலோ கொயாலோங்கிறவரு எழுதினாரு. அவர் வந்து அவர் எழுதுறது இங்கிலீஷ்ல கூட பேர் சொல்லுங்க. அந்த புக் பேர் இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க. அல்கெமிஸ்ட்னு பேரு புக். இங்கிலீஷ்ல அவரு அல்கெமிஸ்ட்னு எழுதினாரு. பட் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னவங்க வந்து தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம்னு அவங்க வந்து அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களையும் அழகா இதுல சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப நல்லா ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே, அதாவது நம்மளுடைய ஆன்மாவும் நம்மளுடைய இதயத்துக்கும் உள்ள தொடர்பை பத்தி தான் இதுல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அவருடைய இதயத்தையும் ஆன்மாவை பத்தியே தான் இந்த புக்கு வந்து என்னுடைய இதயம் என்னுடைய ஆன்மாவை பற்றியதுதான். நான் இது என்னை பத்தியே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியரும் சொல்லியிருக்காரு. இவர் 1947ல பிறந்திருக்காரு பிரேசில் நாட்டுல. அவருடைய தாய்மொழியான அந்த போர்ச்சுகீசிய மொழியில் தான் இவர் ஃபர்ஸ்ட் இந்த புக் எழுதியிருக்காரு. அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்ச்சிருக்காங்க. அதை வந்து மேடம் இப்ப நாகலட்சுமிங்கிறவங்க தமிழ்ல போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. படிக்க படிக்க நமக்குள்ளேயே ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் வந்து தன்னுடைய கனவை பின்தொடர்ந்து செல்லுவதை பற்றிய ஒரு கதை தான் இது. கற்பனையான கதை. ஆனா ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காரு. அந்த இளைஞன் பெயர் வந்து சாண்டியாகோன்னு பேரு. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு பாழடைஞ்ச தேவாலயத்துல வந்து ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து அந்த தேவாலயத்துல நைட்டு வந்து தங்கும்போது அது வந்து அந்த கதவெல்லாம் ஓட்டையா இருக்கும். அது வழியா ஆடுகளை எல்லாம் உள்ள விட்டுட்டு அதுக்கு வெளியே போகாம இருக்கிறதுக்கு அந்த கதவை நல்லா அடைச்சிட்டு உள்ள தங்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த இரவுல தேவாலயத்துல கழிச்சிட்டு இருக்காரு எப்பவுமே. அப்ப வந்து அந்த அந்த இடத்துல வந்து சிக்காகோ மரம் ஒண்ணு பெருசா இருக்கு. இவர் வந்து எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புக் ஒண்ணு கையில வச்சிருப்பான். புக் படிச்சுட்டு அந்த புக்கை தான் தலைக்கு வச்சு படுத்துக்குவாரு. ஒரு அந்த புக்ல படிக்கிற அந்த கதையை பத்தி எல்லாம் ஆடுகிட்ட சொல்லிட்டே இருப்பாராம் டெய்லி. ஆடுகளுக்கு தெரியுமோ இல்லையோ, பட் இவருக்கு வந்து அதுல ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல சொல்றதுனால, ஆடுக நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரியும், ஆடுகளோட அப்படியே ஒன்றி அந்த கதைய சொல்லிட்டு, விடிய விடிஞ்சிருச்சான்னு பார்க்கும்போது இன்னும் விடியாம இருக்கு. அப்ப வந்து இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு வந்து பார்த்தோனே அவர் வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு ஆடுகளை எல்லாம் திருப்பியும் அந்த இதுல இருந்து எடுத்துட்டு மேய்க்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது, ஆடுகளுக்கு வந்து என்னென்ன தேவை? எப்பவுமே ஒரு தண்ணீர் குடிக்கிறதுக்கு வேணும். சாப்பிடுற உணவு புல் வேணும். எந்த இடத்துல அது நல்லா கிடைக்குதுங்கிறது சாண்டியாகோவுக்கு நல்லா தெரியும். அதனால அந்த ஆடுகள மேய்ச்சுட்டு அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல இருக்குமோ, அப்படி போயிட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து செம்மறியாடு கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் அந்த சாண்டியாகோ பேசிட்டே இருப்பாரு. அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் இதே டைம்ல ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருப்பான். அது வந்து ஆண்டலினான்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள போய் தன்னுடைய ஆட்டினுடைய ரோமத்தை எல்லாம் விற்கிறதுக்காக போயிருப்பான். அப்போ அந்த வியாபாரி வந்து கொஞ்ச நேரம் ஆகும், அதனால நீங்க தங்கி இருங்கன்னு சொன்னப்போ அவர் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது செம்மறியாடுகளினுடைய ரோமத்தை எல்லாம் நான் வந்து உங்களுக்கு விற்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வியாபாரி சொல்லுவாரு, எனக்கு கொஞ்சம் வியாபாரம் ரொம்ப பிஸியா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அவன் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். போய் ஒரு படியில உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்து திடீர்னு ஒரு பெண் குரல் கேட்கும். அவங்க வந்து
ஆண்டலூசியா பகுதியில தான் அந்த கடை இருக்கு இல்லையா? மேல இருந்து அந்த படியில இவன் ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கையில, மேல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்து, "என்ன ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கூட படிக்க தெரியுமா?" இவன் புக் வச்சு படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்து இவன் சொல்லுவான் சாண்டியாகோ, "ஏன் படிக்க தெரியாது? நானும் படிச்சிருக்கேன். ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கேன். அதனால நான் வந்து ஆடு மேய்க்கிறதுனால நான் படிக்க தெரியாதா?" அப்படிங்கிற மாதிரி பேசுவான். ஆனா அவளுக்கு தெரியுதோ என்னமோ தெரியாது. பட் இவங்க 2 பேரும் 2 மணி நேரம் இந்த கிராமத்த பத்தி அந்த பொண்ணு சொல்லும். "எனக்கு எப்பவுமே ஒரே மாதிரி லைஃப் தான். இங்கேயே இருக்கிறேன். காலையில எழுந்திருப்பேன். இத செய்றேன், அத செய்றேன். வெளிய எங்கேயும் போறதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவன் வந்து தன்னுடைய கதை, ஆடுகள் எல்லாம் எங்கெங்க கொண்டு போவான். ஆடுகளுக்கும் தனக்கும் நான் வந்து என்னென்ன கதையெல்லாம் நான் புக் படிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஆடுகளோட தான் நானு பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து எல்லோரையும் வந்து பத்தியும், ஆடுகள பத்தியெல்லாம் நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது. அதனால ஆடுகள பத்தி அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அந்த ஆண்டலூசா பெண்ண பார்த்தோனே அவன் மனசுக்குள்ள ஒரு எப்படி ஒரு இவ்வளவு நாள் அவனுக்குள்ள மனசுல அறியாத ஒரு சந்தோஷம் அவன் மனசுல வருது. ஏன்னா, இந்த மாதிரி பெண்களோட அவன் பேசுனதே இல்ல. அவ ரொம்ப அழகாவும், நீண்ட கருங்கூந்தலோடையும், தன்னுடைய அ டெய்லி லைஃப் பத்தியும் அவ பேசுற விதமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து இவன் தெரிஞ்சுக்கிறான், இந்த பெண்ணோட தான் இருக்கும் பொழுது, தன்னுடைய நாட்கள் வந்து முற்றிலுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத அவன் உணர்றான். ஆனா வந்து இறுதியில் வந்து அந்த வியாபாரி அங்க வந்துடுறாரு. வந்துட்டு செம்மறியாடுகளின் ரோமத்தெல்லாம் வாங்கிட்டு, அவனுக்கான பணத்த குடுத்துட்டு, அவன் மீண்டும் அடுத்த ஆண்டு நீ வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாரு. அந்த வியாபாரி தான் அந்த பொண்ணோட அப்பா அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அப்ப வந்து அடுத்த ஆண்டுக்காக இவன் காத்திருக்கிறான். எப்பவுமே ஆண்டலூசா போலாம். அந்த பொண்ண போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்ப வந்து இவன் ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது. அந்த கிராமத்துக்கு போறதுக்கு. அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. யாரு சாண்டியாகோ. அப்ப வந்து என்ன நினைக்கிறான்னா, ஏற்கனவே வந்து அந்த பெண்ணு என்ன 1 வருஷம் ஆச்சு. நம்ம போகையில நம்மள பத்தி அதுக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியல. இருந்தாலும் வந்து செம்மறியாடுகள பார்த்து அவ ஒண்ணும் ரொம்ப முக்கியமானவ இல்ல எனக்கு. அப்படின்னு அத பத்தி செம்மறியாடுகளோட பேசுவான் அவன். இருந்தாலும் வேற சில இடங்கள்லயும் வேறு பல பெண்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த குறிப்பிட்ட அந்த இளம் பெண் வந்து எனக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து இதயபூர்வமா அந்த ஆடுகளுக்கிட்ட எல்லாம் அவனுடைய கதைய சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து அன்றைய நாள் வந்து விடிஞ்சிருச்சு. விடியும்போது சாண்டியாகோ வந்து தன்னுடைய செம்மறியாடுகளை எல்லாம் எப்பவுமே ஓட்டிட்டு போற திசைய நோக்கி ஓட்டிட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அந்த செம்மறியாடுகளுக்கு எப்பவுமே என்ன வேணும்? உணவு வேணும், தண்ணீர் வேணும். ஆண்டலூசியாவில் வந்து எந்தெந்த நிலங்கள் வந்து எங்கெங்க ஆடு மேய்க்கிற நிலங்கள் இருக்குது, எங்க தண்ணீர் கிடைக்கும், எல்லாமே இவனுக்கு தெரியும். ஏன்னா, அங்க ரொம்ப நாள் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி வந்து அந்த ஆடுகள பத்தி அவன் நெனச்சு பாப்பான். அந்த ஆடுக பாரு நம்மகிட்ட வெறும் நீரையும், உணவையும் தான். ஆனா நமக்கு வந்து நெறைய பணத்த குடுக்குது. அதோட ரோமத்த குடுக்குது. சில நேரங்கள்ல ஒரு சில ஆடுகள் இறந்துருச்சுன்னா, அதனுடைய இறைச்சினா எனக்கு கிடைக்குது. அப்படின்னு அவன் வந்து அத பத்தி ரொம்ப எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு, அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கும். அந்த சிக்கமோர் மரம் வளர்ந்திருந்துச்சு இல்லையா? அந்த யா அதே ஒரு சர்ச்சுக்கு திருப்பியும் அவன் வந்து நெனச்சு பார்க்குறான். அந்த 2வது தடவையும் அந்த கனவு அவனுக்கு வருது. அதனால ஒரு என்ன இது இப்படி கனவு நமக்கு வந்துகிட்டே இருக்கே! அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவன் வந்து எப்பவுமே கொஞ்சம் இது பீர் குடிச்சிட்டு வச்சுட்டுருப்பான். அத எடுத்து திருப்பியும் இரவுல ராத்திரி ஆகிரும். அத குடிச்சிட்டு நல்லா அவங்கட்ட இருந்த ஒரு பெட்ஷீட்ட போத்தி படுத்து காலையில எந்திரிச்சு, இன்னும் ஒரு 3 நாள், 4 நாள் தானே இருக்கு. அந்த ஆண்டலூசா போறதுக்கு, அந்த பெண்ண பார்க்கறதுக்கு. அப்படிங்கிறதுனால அந்த தோலெல்லாம் வந்து அந்த வியாபாரிக்கு குடுக்கணும். இல்லையா? அந்த எ அது ஆட்டு ரோமங்கள் எல்லாம் விக்கிறதுக்காக தானே போறான். அத நெனச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமா, நம்ம வந்து மாற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்ம போய் அவள பார்க்கறதுன்னா, அ அங்க வந்து தரீஃபாங்கிற ஒரு நகரம் அதுக்கு பக்கத்துல. அங்க போயி அவன் என்ன பண்றான், தன்ன முதல்ல அழகுபடுத்தணும் அப்படிங்கிறத திட்டமிட்டுட்டு, அவன் வந்து என்ன பண்றான், நல்லா தன்னுடைய அ முடியெல்லாம் நல்லா கட் பண்ணி அழகா தன்ன பண்ணிக்கிறான்.
பண்ணிட்டு அந்த இதுக்கு போறான். தரீஃபாவுக்கு போய் தரீஃபாவுல இருந்து அவன் வந்து திரும்பி ஆண்டலூஸா போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு, கடவுளை பற்றி வந்து அவனுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசை இல்ல. ஆனா, ஆ அவனுடைய மனிதர்களுடைய பாவங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளவோ, கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளவோ அவனுக்கு வந்து நிச்சயமா ஆசை கிடையாது. அவனுக்கு வந்து ஒரே ஆசை தன்னுடைய கனவ நோக்கி போகணும். பாதிரியாக ஆகணும்னு அவங்க அம்மா, அப்பா ஆசை. ஆனா அவனுக்கு சுத்தமா பாதிரியா ஆகவே பிடிக்கிறதில்ல. அப்ப வந்து சாண்டியாகோவின் தந்தைய போய் ச அடுத்த நாள் வந்து ரொம்ப மனசெல்லாம் தைரியப்படுத்திட்டு அவங்க அப்பா கிட்ட அவன் பேச ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த பையனை எப்படியாவது பாதிரியாராக ஆக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சான். ஆனா கூட இவருக்கு வந்து கொஞ்சம் கூட சாண்டியாகோவுக்கு அந்த ஆசையே இல்ல. அதனால அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட ஒரு தைரியத்த வரவழைச்சுட்டு, "அப்பா நான் வந்து நீங்க நெனைக்கிற மாதிரி பாண்டு இவரு பாதிரியாராக நானு ஆக விருப்பப்படல. அதனால என்ன வந்து நான் வந்து ஒரு ஒரு ஊரா போய் சுற்றி பார்க்கணும்னு தான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னோனே, அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஏன்பா இப்படி அங்கிருந்து வேற நகரங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம நகரங்கள்ல வந்து நம்ம இந்த கோட்டைகள் எல்லாம் பார்த்து இங்கேயே இருக்கணும்னு நெறைய பேர் விரும்புறாங்க. நீ என்னடான்னா ஊரா போகணும்னு நெனைக்கிறியே?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து இவன் சாண்டியாகோ உடனடியா, "இல்ல, இல்ல. நான் வந்து அவங்க எப்படி நம்ம நிலத்த பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதே மாரி நானும் போய் அவங்க நிலத்தை எல்லாம் பார்க்கணும். அவங்கலாம் எப்படியெல்லாம் இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன்ப்பா." அப்படின்னு சாண்டியாகோ சொல்லுவான். அப்ப வந்து அங்க வர்ற மனுஷர்கள்கிட்டலாம் ஏராளமா பணம் வச்சிருக்காங்க. அதனால அவங்க சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு ஒரு கிராமமா வந்து இப்படி சுத்தி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க தந்தை வந்து சொல்லுவாரு. அப்படியானா நான் ஒரு ச பணம் இல்லாம போய் பார்க்கணும்னா, ஒரு இடையனா போனா தான் போக முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்படியானா நானும் ஒரு இடையனாகவே போறேன். அப்பதான் எனக்கு ஊர் ஊரா சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு அவங்க தந்தை வந்து எதுவுமே அவங்க அப்பா சொல்ல மாட்டாரு. தன்னுடைய மகனுடைய விருப்பத்த வந்து நம்ம எப்படியாவது இது பண்ணணும்னு கொஞ்சம் பொற்காசுகள் எல்லாம் அவரு ஸ்பானிய பொற்காசுகள் எல்லாம் வச்சிருப்பாரு. அத வந்து பையன்கிட்ட குடுத்துட்டு, "இது இந்த இந்த காசுகளுக்கான எவ்வளவு ஆடுகள் கிடைக்குமோ அத வாங்கிக்க. உன் இஷ்டப்படி நீ வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு போலாம். மேய்ச்சல் நிலங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வேற வேற இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம். அ அப்பதான் நீ ஏதேனும் ஒரு நாள் வந்து நம்மளுடைய எல்லா விதத்திலயும் சிறந்தது நம்மளுடைய நிலம் தான் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுட்டு வருவ." அப்படின்னு சொன்னோனே, அ அவங்க அப்பா வந்து தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு ஆசை இருக்கும் பொழுது, அந்த மகன வந்து ஆசீர்வதித்து அனுப்பிச்சிடுறாரு. தந்தைக்கும் வந்து அவனால வந்து என்ன பண்றதுன்னா, அவங்க தந்தைய பார்த்தா அவங்களும் அப்படிதான். டெய்லி ஒரு சாப்பாட்டுக்கும், அந்த தண்ணீருக்குமான அளவு தான் அவங்கனால சம்பாரிக்க முடியும். சாப்பிட்டுருக்காங்க. அந்த கொஞ்சம் இருந்த பணத்தையும் தன் பையனுக்கு குடுத்து, எப்படியாவது அவனுடைய இஷ்ட பிரகாரம் அவன் வந்து நாடுகள சுத்தி பார்க்க போகட்டும், அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் குடுத்து பையன அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, காலையில நல்லா சூரியன் நல்லா வந்த பிறகு, தந்தையுடன் சொல்லிட்டு அப்படியே நெனச்சு பார்க்குறான். படுத்து எந்திரிச்சோனே. அதாவது ஆடுகள் எல்லாம் வாங்கிட்டு, இவர் வந்து ஆடு மேய்க்கிற இடையனா வந்து மாறி படிச்சிருந்தா கூட, ஆடுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு போயி, அதே மாதிரி ஒரு பாழடைஞ்ச அந்த சர்ச்சில தான் எப்பவும் தங்குவான். அப்போ நெடுநாட்களாக அந்த காத்துட்டு இருக்கிற அந்த இளம் பெண்ணுக்கு அவன் வந்து எப்படி நம்ம ஈடாகுவோமா? ஒரு இடையனா தானே இருக்கிறோம். அவ வந்து நம்ம போகையில நம்மள வந்து மறந்திருந்தா கூட அந்த ஆண்டலூசியாவில் வந்து இருக்கிற பொண்ணு நம்மள மறந்திருந்தா கூட மறந்திருக்கலாம். ஆனா, அந்த ஆண்டலூசியாவுல எந்தெந்த மேய்ச்சல் நிலங்கள் அவனுக்கு எங்கெங்க இருக்குன்னு தெரியும். அதனால அந்த ஆண்டலூசாவுக்கு போலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து திருப்பி ஆடுகள மேய்ச்சுட்டு அங்க போறான். அப்ப வந்து அவன் வந்து என்ன பண்றான்னா, செம்மறி ஆடுகளை வந்து அவற்றினுடைய போக்கில அப்படியே விட்டுருவான். அதுக போக்குல போய்க்கிட்டே இருக்கட்டும். அப்படியே பின்னாடியே நான் எதான் பிரச்சனைன்னா, தினமுமே வந்து ஒரு புதிய சாலைகள் வழியாக போய்க் கொண்டிருக்கிறோங்கிறது அந்த செம்மறியாடுகளுக்கு தெரியாது. இவன் எங்க கூப்பிட்டு போறானோ, அந்த மாதிரி அதுக போயிட்டுருக்கும். அப்ப வந்து இந்த தரீஃபாங்கிற இதுக்கு போறான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் ஆண்டலூசா போகணும். அந்த தரீஃபாவுக்கு போனோனே என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான், ஒரு புக்கு தலைக்கு வச்சு படுப்பான்ல்ல,
அந்த புக்க குடுத்துட்டு, இத விட தடியா நல்ல பெரிய புக்கா வாங்கிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அந்த புத்தகத்த வச்சு நம்ம படுக்கறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா? அந்த ஒயின் பாட்டில்ல இருந்தத கொஞ்சம் இது பண்ணிட்டு, ரெஸ்ட் எடுத்து, அவன் வந்து இளம்பெண்ணை சந்திக்க போறதுனால தன்னை தயார்படுத்திக் கொள்றான். செம்மறியாட்டு கூட்டத்தையும் மிகப்பெரிய செம்மறியாட்டு கூட்டம் ஒன்றை கூட்டிக் கொண்டு தனக்கு முன்னாக யாராச்சும் போய் அந்த இத குடுக்கறதுக்காக போயிருந்தாங்கன்னா, அவனுங்கள பார்த்து அவ விரும்புவாளோ! அப்படின்னு எல்லாம் பலதரப்பட்ட எண்ணங்களோட அவன் நெனச்சுக்கிட்டு, அப்படியே போய்க்கிட்டு இருக்கிறான். அப்ப வந்து அ அவனுக்கு தரீஃபா நகரத்துக்கு வந்து இதெல்லாம் பண்ணி, ஜோடனை பண்ணி, தன்னை எல்லாம் அழகுபடுத்திட்டு போகும்போது, அவனுக்கு அங்க வந்தவுடனே ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, தரீஃபா நகர்ல வந்து ஒரு மூதாட்டி இருக்காங்க. அவங்க வந்து குறி சொல்றதுல வல்லவங்க. அதனால அவங்கள போய் கேட்கலாம். நம்ம கனவு ஒண்ணு கண்டுட்டே இருக்கிறோமே, 2 நாளா ஒரே கனவு வருதே, அத பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி வீட்டுக்கு போனான். அங்க போன உடனே அவளுடைய வரவேற்பறைக்கும், அ அந்த அவளுக்கும் இடையே ஒரு அழகா வண்ணத்துல ஒரு பாசியால தொங்க விட்டுருப்பாங்க. அங்க பார்த்தா இயேசுநாதர் படம் ஒண்ணு இருக்கும். அப்ப வந்து இவன் வந்து நம்புவான். சரி இந்த மூதாட்டி நல்லா தான் சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். குறி சொல்லுவாங்கன்ட்டு. அப்ப வந்து அவங்க வந்து மத்தவங்களுக்கு லைஃப்ப பத்தி சொல்லி அவங்க பொழப்பு நடத்துறாங்க. அதனால இவன் போனோனே அந்த மூதாட்டி இவன் கைய பிடிச்சு சொல்ல ஆரம்பிக்கும்போது, இவனுக்கு வந்து ஒரு பயம் வந்துரும். என்ன இது கையெல்லாம் பிடிச்சு இவங்க சொல்றாங்களே அப்படின்னுட்டு. ஆனாலும் இவன் வந்து அந்த இயேசு திருவுருவ படம் அங்க இருக்கிறத பார்த்தோனே இவனே சமாதானம் அடைஞ்சுக்கிறான். என்னன்னா, கை நடுங்குது இவனுக்கு அவ கைய பிடிச்சோனே. அப்ப வந்து இவனே தனக்குள்ள ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு, தன்னுடைய மனச வந்து சரியானபடி வச்சுக்கிட்டு, அந்த மூதாட்டி கிட்ட, "ம் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது." அப்படின்னு சொல்லி கூறிவிட்டு பிறகு மௌனமாகுறா. "என்ன நீ சொல்றது வந்து ஒரு இது கனவுன்னு சொல்ற. என்ன சுவாரஸ்யமான கனவா என்னன்னு?" சொல்லி உள்ளங்கைய பிடிச்சுட்டு, "நீ கண்ட கனவு பத்தி முதல் சொல்லு. அப்புறம் கட்டணத்த பத்தி நான் பேசுறேன்." அப்படின்னு சொல்லி, "முதல்ல உன்னுடைய கனவ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்றாங்க. அப்ப வந்து அது வந்து கடவுளின் மொழியா தான் இருக்கும் எப்பவுமே கனவு. அதனால நீ வந்து ஆன்மாவின் மொழியில் தான் சொல்லுவ. அதனால நானு உன்னுடைய ஆன்மா மொழிய நானு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன். உன்னுடைய கனவ முதல்ல விவரமா சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுது, இவ சொல்லுவான். ஒரே இரவுல ஒரு கனவு வந்து 2 முறை எனக்கு வந்துருச்சு. அந்த கனவு என்னன்னா, நான் வந்து ஒரு புல்வெளியில என்னுடைய செம்மறியாடுகளோட நான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சிறுமி வந்து அங்க வர்றாங்க. அந்த சிறுமி வந்து என்னுடைய ஆடுகளோடெல்லாம் விளையாடத் தொடங்குறாங்க. அப்படின்னு ஒரு கனவு கண்டேன். ஆமா. அவ விளையாண்ட்ருக்கிறா. அப்புறம் என்ன? இன்னும் விளக்கமா சொல்லு. அதாவது நான் நெனைக்கிறேன், என் ஆடுகள்லாம் அந்த குழந்தைகள் கூட மட்டும் தான் நல்லா விளையாடும்னு நெனைக்கிறேன். அ இன்னும் வந்து நல்லா விவரமா சொல்லு. நான் வந்து என் சமையல வேற தொடர்ந்து செய்யணும். சீக்கிரமா சொல்லு உன் கனவ பத்தி அப்படின்னு சொன்னோனே, அந்த சிறுமி வந்து என்ன பண்றான்னா, செம்மறியாடுகளோட சிறிது நேரம் விளையாடுறா. விளையாடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அ சாண்டியாகோவினுடைய குரலில் லேசான ஒரு கவலை தெரிஞ்சது. அவன் தொடர்ந்து வந்து என்னை வந்து எகிப்திய பிரமிடுகளுக்கு என்னுடைய கைய பிடிச்சு இழுத்துட்டு போறான் அந்த அந்த சிறுமி. அங்க போனோனே அந்த எகிப்திய பிரமிடுகளில் வைத்து அவன் என்ன சொல்றான்னா, அவளுக்கு வந்து அ அவன் வந்து அந்த கடைசி 3 வார்த்தையும் மிக மெதுவா சொல்றான். சாண்டியாகோ. அந்த பாட்டிகிட்ட என்ன சொல்றான்னா, அந்த சிறுமி என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, "நீ இங்க வந்தீன்னா, இங்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை நீ காணுவாய். எகிப்துகிட்ட கைய பிடிச்சு கொண்டு போயிட்டு, நீ இங்க வந்தீன்னா, இதுக்கு அடியில இருக்கிற ஒரு புதையல வந்து நீ காண்பாய்" அப்படின்னு கூறினான். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புதையல் இருந்த இடத்தையும் எனக்கு காட்டவிருந்த நேரத்துல, நான் வந்து விழிச்சுட்டேன். கண் விழிச்சுட்டேன். இதே மாதிரி இதே கனவு எனக்கு 2 முறை வந்துச்சு அப்படின்னோனே, அந்த மூதாட்டி சிறிது நேரம் அப்படியே அமைதியாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து, இப்ப நான் வந்து உன்கிட்ட எந்த கட்டணமே வசூலிக்க போறதில்ல. ஆனா நீ அந்த புதையலை கண்டு பிடித்தால், அதில் வந்து ஒரு
10ல் 1 பங்கை எனக்கு நீ குடுத்துறணும். இப்ப நான் வந்து சொல்றதுக்காக நீ எந்த கட்டணமும் குடுக்க வேண்டாம். ஆனா உனக்கு புதையல் கிடைக்கும். அந்த புதையல் கிடைச்சதுன்னா, அதுல 10ல் 1 பங்கு எனக்கு குடுத்துறணும். இதை கேட்டு சாண்டியோ வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையறான். நம்மகிட்ட இருக்கிற காசே கொஞ்சம். அந்த காச குடுத்துட்டு, நம்ம இந்த அம்மா கிட்ட கேட்கிறத விட, அந்த அம்மா கேட்கிற புதையலினுடைய இது இனிமேல் தானே கிடைக்க போகுது. அதிலிருந்து 10ல 1 பங்கு தானே கேட்குது. பரவால்ல. சரி சொல்லுங்க. கனவுகளுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி திருப்பியும் கேட்பான். நீ வந்து எனக்கு முதல்ல இதுக்கு வந்து சொல்லு. இந்த புதையல் கிடைச்சதுன்னா 10ல் 1 பங்கு எனக்கு குடுக்குறியா? அத முதல் வாக்கு குடு. அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உடனே வந்து இவன் வந்து இயேசுவின் திருப்படத்தை பார்த்தபடி மீண்டும் சத்தியம் செய்யி அந்த படத்த பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க. பிரபஞ்ச மொழியில் உள்ள ஒரு கனவு தான். அதை என்னால் வந்து அர்த்தப்படுத்தி விளக்க முடியும். ஆனால் அது மிக கடினமான வேலை. அதனால உன்னுடைய புதையல் வந்து நான் பங்கு கேட்பது நியாயம்தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படின்னு அந்த இவங்க முதியவர் சொல்லுவாங்க. அப்ப வந்து எகிப்தியில் உள்ள பிரமிடுகளுக்கு நீ போகணும். அவற்றைப் பற்றி நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஒரு சிறுமி வந்து உனக்கு வந்து அந்த பிரமிட காட்டி அதுக்கு அடியில வந்து உனக்கு ஒரு பொக்கிஷம் இருக்கிறதாக புதையல கண்டுபிடிப்பாய்ன்னு சொல்றதுனால, நீ நிச்சயமா உனக்கு அந்த புதையல் கிடைக்கும். நீ ரொம்ப பணக்காரனா ஆகப் போற. அதனால எனக்கு அதுல புதையல்ல 10ல் 1 பங்கத்தை எனக்கு குடுக்கணும். அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த தகவலுக்காக நான் என் நேரத்தையே வீணாக்கி இருக்க வேண்டியதில்ல அப்படின்னு அவன் கூறிட்டு, உன்னுடைய கனவு வந்து ரொம்ப கடினமானது. என்னன்னா, அது வந்து எல்லாமே வந்து வாழ்வில் எளிமையான விஷயங்கள் தான் மிகவும் அசாதாரணமானவையாக இருக்கும். அறிவார்ந்த மனிதர்களால் மட்டுமே கனவுகளை எல்லாம் வந்து புரிந்து கொள்ள முடியும். நான் அறிவார்ந்தவள் அல்ல என்பதால் குறிபார்த்து தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அறிவா இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கனவுகள பத்தி எல்லாம் அது இருக்கட்டும். எகிப்துக்கு நான் எப்படி போய் சேருவதுன்னு கேட்பான் அந்த பாட்டி. கனவுகளுக்கு விளக்கம் மட்டும் தான் என்னால கொடுக்க முடியுமே ஒழிய, அவற்றை எப்படி வந்து எதார்த்தமாக்குவது, எப்படி நீ போய் சேர்வது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. என்னால் ஒருபோதும் எகிப்துக்கு போக சேர முடியாவிட்டால் என்ன ஆகும்? அப்படியானால் எனக்கு எந்த பணமும் வராது. நீ எகிப்துக்கு போனா தான் உனக்கு புதையல் கிடைக்கும். உனக்கு புதையல் கிடைச்சா தான் எனக்கு 10ல் 1 பாகம் கிடைக்கும். அதனால எனக்கு அது தெரியாது. அதனால நீ வந்து ரொம்ப நேரத்த நீ இதுவரைக்கும் எனக்காக செலவழிச்சுட்ட. அதனால சாண்டியாகோ வந்து ஏமாற்றம் அடைந்தாள். கனவுகள் வந்து இனி ஒருபோதும் நம்ம நம்பிக்கை கொள்ளப் போவதில்லை. அப்படின்னுட்டு என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுதே அப்படின்னு தீர்மானிச்சுட்டு அவன் என்ன பண்ணான்னா, நமக்கு நெறைய செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. அதனால நம்ம வந்து புத்தகத்த குடுத்துட்டு, வேற ஒரு கனமான புத்தகத்த வாங்கிட்டு, கடை வீதியில ஒரு பெஞ்சுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப வந்து கொஞ்சம் புதிய ஒயின் வாங்கி அத குடிச்சிட்டு வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த ஒயினே அவனுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் இருக்குது. அந்த நகரில வந்து அ பல அதாவது சாண்டியாகோ வந்து தன்னுடைய செம்மறியாடுகளை விட்டு, விட்டு வந்திருந்தான். அவன் வந்து என்னன்னா, தரீஃபா நகர்ல இவனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வீட்ல போயி, இவன் தன்னுடைய கொஞ்சம் செம்மறியாடுகள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல விட்டுட்டு, அவன் தனியா தான் இங்க வந்து புக்கு வாங்கிட்டு, அ உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு கிறிஸ்தவ பள்ளியில தானே இவன் படிச்சான். அதனால இவன் வந்து ஓ! அவன் வந்து மற்றவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையும் இவனுக்கு இருக்கு. அந்த முதிய பாட்டி வந்து தனக்கு 10ல் 1 பங்கு புதையல் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா அந்த புதையல தேடி எகிப்துக்கு நம்ம எப்படி போறது? அப்படிங்கிறது தான் இவனுக்கு பெரிய யோசனையா இருக்குது. அப்போ புல் நான் வந்து அந்த ஒரு பெஞ்சுல உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் அவனுடைய ஃப்ரெண்டோட கொட்டில்ல விட்டுட்டான். அப்ப வந்து அந்த புத்தகம் ஒண்ணு புதுசா பெருசா வாங்குனான்னு சொன்னேன் இல்லையா? அந்த புத்தகத்த எடுத்து படிக்க ஆரம்பிக்கலான்னு எடுத்து படிக்கிறான். அதுல வந்து சம்பந்தப்பட்ட பெயர்கள் எல்லாம் வந்து உச்சரிக்கிறதே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பெரிய புக்கு அது. அதுல ஏராளமான பெயர்கள் எல்லாம் அந்த புக்ல இருக்குது. இவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியாக அந்த புத்தகத்தின் மீது அவனால் முழுமையாக கவனம் செலுத்துறான். அப்படி செலுத்த முயற்சி செய்யும் பொழுது, அது வந்து ஈமச்சடங்கு, அது மாதிரி தொடர்ச்சியா அந்த கதைகள் எல்லாம் அதுல வருது அந்த புக்ல. அப்ப வந்து இவனுக்கே வந்து பக்கத்துல வந்து ஒரு முதியவர் உட்கார்றாரு. அவரு உட்கார்ந்துட்டு அந்த கடை வீதியில இருந்த
மக்களை எல்லாம் சுத்தி காட்டி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார்கள் அப்படின்னு இவனை பார்த்து கேட்பாரு. இவன் பக்கத்திலேயே ஒருத்தர் வயசானவர் வந்து உட்கார்ந்துட்டு, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன தம்பி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இவங்கிட்ட கேட்டோன்னே, இவனுக்கு வந்து சரியான கோவமா வரும். அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ வந்து புத்தகத்தின் மீது கவனம் செலுத்த அப்பதான் இவன் கவனம் செலுத்தி படிக்க போறான். அப்ப வந்து இவங்க அடுத்தவங்கள பத்தி கேட்டப்போ, இவன் வந்து வெறுப்பா ஒரு பதில் சொல்லுவான். அப் உண்மையிலே அந்த வியாபாரி வந்து மகளினுடைய கனவுல தான் இவன உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இன்னுமே. அந்த ரோமத்த கொண்டு போய் குடுத்துட்டு, அந்த பொண்ண எப்படி பார்க்கறது? அந்த மாதிரி எல்லா கனவுகள்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது, இவர் வந்து வயசானவர் பக்கத்துல இருந்துட்டு, அந்த மனிதர்கள் என்ன செய்றாங்க? "நீ என்ன புக் படிக்கிற?" அந்த மாதிரி எல்லாம் கேட்பாரு. அப்போ வந்து அவன் வந்து இன்னுமே கனவு பூரா அந்த ரோமத்த விக்க போனப்போ, அவ பேசுனது அத மறக்க முடியல. அவன் எப்படியாவது அங்க போகணும், ஆண்டலூஸா போகணும் அப்படிங்கிற கனவுகள்லயே அந்த புக்க திருப்பி படிச்சுட்டு இருக்கும்போது, திருப்பி அந்த முதியவர் வந்து ரொம்ப இவனோட பேச முயற்சி செய்வாரு. அப்ப வந்து தனக்கு வந்து களைப்பாகவும், தாகமாகவும் இருக்குது. அப்படின்னு அவர் வந்து உன்னுடைய ஒயின்ல இருந்து கொஞ்சம் சிறிது குடுப்பியான்னு வாங்கி குடிக்கிறாரு. அவன் வந்து தன்னுடைய ஒயின் பாட்டில அவர்கிட்ட குடுத்துடுறாரு முதியவர்கிட்ட. ஆனாலும் அந்த முதியவர் வந்து திரும்பி இவனோட பேச முயற்சிக்கிறாரு. அவன் வந்து என்ன படிக்கிற இந்த புக்ல?" அப்படின்னு கேட்டவுடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னடா இவரு சும்மா வந்து வந்து நம்மள கேட்டுட்டு இருக்காரேன்னு அந்த புக் எடுத்து டக்குன்னு அவர் கையில குடுத்தோனே, அந்த பெரியவர் என்ன பண்றாரு, அந்த புக்க பார்த்துட்டு, "ஓ! இந்த புக்கா? இது ஒண்ணும் அவ்வளவு நல்ல புக்கே இல்ல. இது வந்து நான் படிச்ச புக்கு தான். இது வந்து என்ன நல்லா இருக்காதே!" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த புக்க பத்தி சொல்லுவாரு. உண்மையாலுமே இவனுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுமா இருக்கு அவரு பேசுறது. என்னமோ இது எல்லா புக்கையும் இவரு படிச்சு ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு நெனச்சுட்டு, சாண்டியாகோ வந்து அந்த முதியவருக்கு கிட்ட திருப்பியும் ஒரு கோபத்தோட அந்த புக்க எரிச்சலோட குடுத்தோனே அந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ள வாங்கிர்றாரு. குடுத்தோனே அவன் என்னமோ எரிச்சல் பட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு தான் அந்த புத்தகத்த பத்தி அவரு சொல்றாரு. எது மாபெரும் பொய்ன்னா சாண்டியாகோ ஆச்சரியத்துடன் கேட்கிறான். உலகில் உள்ள பிற அனைத்து புத்தகங்களும் சொல்லுகின்ற அதே விஷயத்த தான் இந்த புத்தகமும் நமக்கு கூறுது. இதுல ஒண்ணும் சொந்த தலைவிதியை நிர்ணயித்துக் கொள்வதற்கான திறன் வந்து மக்களுக்கு இல்லாததை பற்றி தான் வந்து இது விவரிச்சு கூறுது. இறுதியில் எல்லாருமேவே ஒரு மாபெரும் பொய்யத்தான் கூறுறாங்க அப்படின்னு சொல்லுது. அ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த முதியவர்கிட்ட அந்த புக்கையும் குடுத்த பிறகு, குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு நிகழ்கின்ற எல்லா விஷயங்களுமே எடுத்துட்டீங்கன்னா, நாம் வந்து இழந்து விடுறோம். எல்லா நிகழ்கின்ற கட்டுப்பாட்டையே இழந்து விடுகிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கையை தலைவிதின்னு தொடங்குறோம். எதுவுமே வந்து நம்ம ஒண்ணு நெனைக்கிறோம். ஆனா வந்து அத நடத்தவே முடியாது. இப்ப இவன் கனவு நோக்கி போறான். நம்மளுடைய தலைவிதி இது நம்ம போக முடியுமா? இல்லையா? அப்படிங்கிறத வுட்டுட்டு அவன் வந்து அந்த பொண்ணு மேலேயே இதா இருக்கிறான். அப்பதான் இந்த இவர் வந்து சும்மா பேசணும்னே, "நீ வந்து எதுக்கு இப்படியெல்லாம் இவர் பேசுறாரு? இவர் யாரு?" அப்படின்னு தெரிஞ்சுக்கிற விரும்புறதுக்காக இவர் வந்து அந்த சாண்டியாகோ வந்து கேட்டவுடனே அந்த முதியவர் சொல்லுவாரு, "நான் வந்து அ எப்பவுமே வந்து பிரபஞ்ச மொழி வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நான் வந்து ஆன்மாவ பத்தி அறிஞ்சவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். அதாவது தன்னுடைய கனவ நோக்கி நீ போய்க்கிட்டு இருக்கற. நடுவுல வந்து நீ ஏதோ விட்டுறலாங்கிற மாதிரி உனக்கு நெனப்பு இருக்குது. அதனால தான் நான் உண்மையிலேயே நான் உன்ன வந்து கனவ நோக்கி போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. இது என்ன இது இவர பார்த்தா அந்த குறி சொன்ன பாட்டியோடைய அ ஹஸ்பண்டா இருக்கிறவ போல இருக்குதே! 2 பேரும் ஒரே மாதிரியே பேசுறாங்களே! அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் அவர பத்தி தப்பான கணக்கு போட்டுருப்பான். அப்ப வந்து, "நீங்க எங்கிருந்து வர்றீங்க?" அப்படின்னு கேட்பான் சாண்டியாகோ. "நான் வந்து பல இடங்கள்ல இருந்து வர்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லுவாரு. யாராலும் பல இடங்கள்ல இருந்து வர முடியாது. ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வர முடியும். பல இடங்களுக்கு போலாம். ஆனா வந்து பயணிக்கலாம். ஆனா வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வர முடியும். நானும் வந்து புராதன கோட்டைக்கு அருகே உள்ள ஒரு நகரத்தைச் சேர்ந்தவன். அந்த நகரத்துல தான் பிறந்தேன். நான் அது மாதிரி நீங்களும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து தானே வர முடியும். அப்படியானால் நானும் வந்து சாலேம் நகரில தான் பிறந்தேன். நான் வந்து சாலேம் வந்து எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சாண்டியாகோ சொல்லுவான். அப்ப வந்து நான் சாலேம் நகரத்துல
அரசனா இருக்கிறேன், சாலேம் நகரத்து அரசன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவனுக்கு வந்து ஒரே ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு அரசர் வந்து ஒரு இடையனை பார்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு நீங்க அங்க என்ன செய்றீங்க சாலேம் நகர்லன்னு கேட்டோன்னே, சாலேம் நகரத்தினுடைய அரசன் தான் நானுன்னு அந்த முதியவர் சொல்லுவாரு. அப்ப சாண்டியாகோவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிரும். என்னடா இது அரசன் வந்து நம்மகிட்ட ஒரு இடையன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அப்படின்னு நினைச்சுட்டு தன்னுடைய புத்தகங்களுடன் தனிமையிலே இருப்பது இதை விட சிறந்ததா இருக்குது. இவங்கெல்லாம் அவங்கவங்க வந்து நம்ப முடியாத கதைகள் எல்லாம் இப்படி சொல்றாங்களே! அப்படின்னுட்டு அவன் இப்படி திரும்பி பார்க்கும்பொழுது, அவருடைய பெயர் வந்து மெல்கிச்சி டெக் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அரசரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த பிரச்சனைய வந்து செம்மறியாடுகள் எல்லாம் நீ வந்து போதுமான செம்மறியாடுகள வச்சிருக்கிற. உன்னுடைய கனவு நோக்கி நீ இப்ப பிரமிடுக்காக போயிட்டு இருக்கிற. அத எங்க போகாம நிறுத்திருவியோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு நீ இப்ப இருக்கிற. அப்படி இருக்கக்கூடாது. உன்னை தடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இடையனா இருந்தாலும், நான் ஒரு அரசன். அரசனா இருந்தாலும் உன் கூட நான் பேச விரும்பி, நான் வந்து பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவங்க, பிரபஞ்ச இது எப்பவுமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்க விரும்புறேன். நான் நெறைய பேருக்கு உதவி செய்றது தான் என்னுடைய இது. அப்படின்னோனே இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிரும். தன்னுடைய கதை, அப்ப என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு கேட்டோனே, அவங்க அம்மா, அப்பா பேரு, ஆண்டலூசா போனது, அந்த பொண்ணு பேரு, இவனுடைய குடும்ப சரித்திரம், இவன் பாதிரியார் ஆகணும்னு அவங்க அப்பா அத்தனையும் அந்த மணல்ல எழுதுவாரு, அந்த அரசர். அத கேட்டோனே இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிரும். இந்த அளவுக்கு தெரிஞ்சு, ஆமா நான் எப்பவுமே ஒரு கனவ நோக்கி, தன்னுடைய இலக்க நோக்கி போற அத்தன பேருக்கும் நான் வந்து என்னால முடிஞ்ச உதவி செய்வேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாரு மேடம். இதோட டைம் ஆச்சுங்களா மேம்? அந்த முதியவர் வந்து அவருடைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய அரசர் தான் தன்னுடைய தொழிலே வந்து எப்பவுமே வந்து பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரி பிரபஞ்ச மொழி தெரிஞ்சவங்களுக்கு அல்லது தன்னுடைய கனவு நோக்கி போற அத்தனை பேருக்கும் பிரபஞ்சம் வந்து எப்பவுமே வழிகாட்டும். அதுக்கு வந்து பிரபஞ்சமே வந்து இருக்காது. என்ன போல நான் வந்து பிரபஞ்ச மொழி தெரிஞ்ச உன்னைய வந்து எப்படியாவது நீ வந்து இப்ப அந்த பொண்ணு மேல ஒரு ஆசை வச்சு அங்க போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டல்யூசா. ஆனா உன்னுடைய கனவு வந்து பிரமிடு போய் ஆகணும். அதுக்கான உதவிய செய்யறதுக்காக தான் நான் உனக்காக வந்து உன் கூட பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு அரசன் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய டாலர்ல பெருசா போட்டிருப்பாரு. அதிலிருந்து 2 கல்லு கருப்பொண்ணு, ஒயிட் ஒண்ணு 2 எடுத்து அவன் கையில உமின், துமின் 2 கல்ல குடுப்பாரு. அந்த கல்லு வந்து நீ கையில வச்சுக்கோ. ஆடுகள வந்து எனக்கு பாதி ஆடு நான் இப்ப சொல்றத நீ போயே ஆகணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து உன்னுடைய ஆடுகள் ஃப்ரெண்டு வீட்ல விட்டுருக்குது இல்லையா? அதுல பாதி குடுத்தீன்னா, உனக்கு டிராவல் பண்றதுக்கான பணத்த நான் குடுத்து உன்ன வழிநடத்துறதுக்காக தான் வந்திருக்கிறேன். உன்னுடைய இலக்க நோக்கி போற ஒருத்தருக்குமே பிரபஞ்சம் எந்த வழியிலயாவது உதவி செய்யும். இப்ப நான் அதுக்காக தான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். நீ கொஞ்சம் உன்னுடைய இத விட்டு போற மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனால உன்ன வழிநடத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அரசர் சொல்லி, அ அவன வந்து போறதுக்காக வழி நடத்துறதுக்காக ரொம்ப உதவி செய்வாரு. அதுதான். அவரு இவன பத்தி அத்தனையுமே சொல்றாரு. அந்த மணல்ல எழுதுறாரு. அத பார்த்தோனே சலாம் நகரின் அரசன்ங்கிற அந்த முதியவர் வந்து மீண்டும் மீண்டும் இவங்கிட்ட ஆச்சரியமான இவனே தர்ம சங்கடம் அடையிற அளவுக்கு ஒரு அரசன் வந்து ஒரு இடையனுடன் பேசுறாருன்னா, அப்போ என்னுடைய இலக்க நோக்கி நான் போயே ஆகணுங்கிற மாதிரி அவன் மனசுலயும் கொஞ்சம் உறுதியா நினைக்கிறான். ஆனா அதுக்கு முன்ன வந்து அங்க ஆண்டலூசா போய் அந்த பொண்ண பார்க்கணும், அந்த வியாபாரிகிட்ட அந்த இத குடுக்கணுங்கிற மாதிரி மாறிட்டு வருவான். ஆனா இந்த கனவு வந்து நோக்கி போகறதுக்காக ஒரு அரசரே வந்து இப்படி எல்லாம் சொல்றாருன்னா, நம்ம வந்து போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துக்கிறான். அதான் மேடம். அது போற வழியில நெறைய இன்னல்கள், அது போறதுக்கான இது உதவிகள் எல்லாம் இந்த அரசரே செய்றாரு. பிறவி நோக்கம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சாண்டியாகோவுக்கு வந்து தன்னுடைய பிறவி நோக்கம் என்றால் என்ன என்பது சாண்டியாகோவுக்கு தெரியல. பிறவி நோக்கம் என்னங்கிறது தெரியாதனால, வாழ்வில் நீ வந்து எப்போதுமே அடைய விரும்பி வந்துள்ள ஒன்று தான் அது. பிறவி நோக்கம்ங்கிறது. அதனால நீ வந்து நிச்சயமா போயே ஆகணும். உன்னுடைய கனவ வந்து நோக்கி போயாகணும். அதுக்கு பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில உனக்கு நிச்சயமா நன்மை செய்யும். அதுக்கு வழிகாட்டும். அதுக்கு நான் முதல்ல உனக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லிக் குடுப்பாரு.
இதோட இந்த சாப்டர் முடிச்சிடுறேன் மேடம். ஆ. அது அதுக்கப்புறம் இந்த அரசர் கொஞ்சம் இது அடுத்த இதுல வந்து இன்ன பாதி ஒரு சொல்லிட்டு வரணும். ம். அந்த கதை So, வந்து இந்த தன்னுடைய கனவு சாப்டர் நோக்கி முடிஞ்சிருச்சா? என்னங்க? இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சா? ஆமாங்க மேம். 2 சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஓகே. 2 முடிச்சிட்டேன். ம். நெக்ஸ்ட் இன்னும் கேட்கும்போது இன்னும் ஆர்வமா இருக்கும். ஆமாங்க. தேங்க் யூ, இன்னும் கொஞ்சம் தேங்க் யூ. நன்றி. மாஸ்டர்ஸ் யாராவது பேசுறீங்களா? சும்மா செட்ல யார் இருக்கீங்க? புதுசா இருக்கு பேரு. எஸ் மேம். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். உங்க பேருமா? சுமதி. சுமதியா? ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேங்க மேம், வந்திருக்கேன். சரி, சரி. எப்படி இருக்கு கிளாஸ்? நீங்களும் கூட இதுல பேசணும்னா பேசலாம். எஸ் மேம். நான் இன்னைக்கு கொஞ்சம் பழகணுங்க பேசுறதுக்கு. எவ்வளவு நாளா பண்றீங்க நீங்க மெடிடேஷன்? நான் பண்ணிட்டு இருக்கேன் மேம். இடையில கொஞ்சம் விட்டுட்டேங்க. இப்ப அகண்ட தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த 41 டேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா, ஆமா. அதாவது பண்ணுவேங்க மேம். அப்பப்போ டைம் இருக்கிறப்போ பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வந்து ரெகுலரா காலையில 4 to 5 பண்ணலான்னு இப்ப பண்ணிட்டு இருக்கேங்க. ம். நம்ம குரூப்ல ரெகுலரா எல்லாம் பாருங்க. பிஎம்சி சேனல் பாருங்க. ஓகே. ஃப்ரைடே நேத்து அட்டெண்ட் பண்ணல போல இருக்கு என்னோட கிளாஸ். இல்லைங்க மேம், நேத்து பண்ணலைங்க. ஃப்ரைடே அட்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் நீங்க அட்டெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். 1 hour கரெக்டா பண்றீங்க இல்லையா அகண்ட தியானம்? பண்றேங்க மேம். எந்த டைம்ல பண்றீங்க நீங்க? எந்த ஸ்லாட்? மார்னிங் 4 to 5 மேம். சரி, சரிப்பா. எப்படி இருக்கு நீங்க இப்ப பண்றீங்க இல்லையா அகண்ட தியானம்? ஏதாவது ஷேர் பண்ணலாமே, நீங்க புதுசா வந்தீங்க. ஒரு 2-3 நாளா ஒரு தூக்கமா இருந்துச்சுங்க பண்ண. இப்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூக்கம் இல்ல. அந்த விழிப்புணர்வு தெரியுது. நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், தூங்கல அப்படிங்கறது வந்து தெரியுது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட நம்ம கண்ணு வந்து திறக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சுங்க. இல்லைன்னா இடையில ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாலும் கூட கண் திறந்து பாத்துருவேன். இப்ப வந்து நம்ம 1 hour கண்டிப்பா நம்ம வந்து கண்ணு அந்த என்ன இருந்தாலும் அவேர்னஸ் பரவாயில்ல. ஜாஸ்தியா இருக்கு. இருக்குங்க. ஆமாங்க. ஓகே, ஓகே. சோ மெடிடேஷனும் உங்களுக்கு போக போக டீப்பா போகுது இல்லையா? எஸ் மேம். இந்த அகண்ட தியானம்ல ஜாயின் பண்ணாலே அது மல்டிபிள் எனர்ஜிஸ் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க. அது வந்து அந்த அந்த ஒரு திருப்தி, அது என்ன அச்சீவ் பண்ணோன்றது நமக்கு அவ்வளவா தெரியலனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃபா இருக்கும். எஸ் மேம். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க பண்ற செயல்கள் வந்து தினத்துக்குமே நார்மல விட இன்னும் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ளீஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்னைக்கு நான் கரெக்ட்டா வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். எஸ் மேம். அது கூடவே வந்து அஃபர்மேஷன் கூட எடுத்திருக்கேங்க. அதாவது இந்த தேவையில்லாம போன் பார்க்க கூடாது, யூடியூப் பார்க்க கூடாது, ஷார்ட்ஸ் எதுவும் பார்க்க கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ், எஸ். சூப்பர், சூப்பர். அப்புறம் இந்த இன்னும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. பண்றப்போ இந்த செஸ்டுக்கு இடையில மட்டும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது வந்து ஃபீல் ஆகுது. அந்த என்ன ஹார்ட் சக்கரா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு சக்ரா ஆக்டிவேஷன். அதனால எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஏதுன்ற குவெஸ்டின் பண்ணிக்காதீங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது அது ஹாப்பியா வந்து அதை அக்செப்ட் பண்ணி அதுல வந்து நல்ல ஒரு என்ன சொல்றது, விட்னஸ்ல இருங்க. ஒரு சாட்சியா பார்த்துட்டே இருங்க. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும்போது ஏன் என்ன அப்படின்ற கேள்வி கேட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? அது ஆனா அதுக்கப்புறமா நீங்க கேள்வி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த என்னன்றது புரியும். சரிங்களா? நைஸ், நைஸ். இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மேம் கிளாஸ். சுஷீலா மேமும் நல்லா சொன்னாங்க. பூர்ணிமா மேமும் நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. நானும் அந்த புக்கு படிச்சேங்க மேம்.
ஆனா அவங்க சொல்றப்போ இன்னி கொஞ்சம் நல்லா கிளியரா மைண்ட்ல ஃபிக்ஸ் இன்னும் ஆகுது. நல்லா புரியுது. கரெக்ட். கரெக்ட். அதுக்கு தான் இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்றது. நம்ம படிக்கும்போது நம்ம பார்வை ஒரு விதமா இருக்கும். நம்ம கண்ணோட்டம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்க கண்ணோட்டத்துல அது நம்ம வந்து கேட்கும்போது அது இன்னொரு பர்செப்ஷன்ல புரியும். எஸ் மேம். தேங்க்யூ ஓகே மேம். ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூ. நடராஜன் சார் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் மாஸ்டர். வேலூர்ல இருந்து நடராஜ் மாஸ்டர். எஸ் சார். நல்லா கிளாஸ் நல்லா இருக்குது. புத்தக வாசிப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த 2 மேடம் நல்லா சார் நீங்களும் பேசணும். ரொம்ப சிறப்பு. பேசுறேன் மாஸ்டர் பேசுறேன். எஸ் சார் எஸ் சார். தேங்க்யூ. இது வாரத்துக்கு ஒரு நாளா மாஸ்டர்? இது சனிக்கிழமை மட்டும் நடக்குதுங்களா? சனிக்கிழமை மட்டும் நம்ம குரூப்ல இருந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி பேச வைக்கிறது. ஃப்ரைடே வந்து நான் பேசுவேன், சாட்டர்டே வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறோம். சரிங்க. அதுக்கு முன்ன உங்க கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன், நிறைய அட்டன் பண்ண முன்ன. இது நீங்க ஒரு 5-6 நாள் தொடர்ச்சி அந்த உலகம் மேல் உலகம் அந்த இது ரொம்ப சிறப்பா இருந்தது மாஸ்டர். அது நல்லா இருந்தது. அது நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. நல்லா அருமையா புரிஞ்சுது மாஸ்டர். முன்னெல்லாம் ஒரு பயம்தான் இருக்கும். சேர்த்து இறப்புனாக்கா அது எப்படி இருக்குமோ, என்ன சொர்க்கம்னா இருக்கும், அது அப்படி இப்படின்னு அதெல்லாம் பயமுறுத்திருந்தாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது பார்த்தாக்கா நம்ம நடத்தை வச்சுதான் நம்ம அந்த ஆன்மா கூட அந்த இதுல இருக்கு, அந்த ஸ்டேஜ்ல போய் நிக்கலாம். ரொம்ப மோசமானதுனாக்கா கரெக்டா இருள் உலகம் தான். கொஞ்சம் நல்ல விழிப்புடன் நல்ல ஒரு நல்ல இது வந்தாக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் அப்படி போலாம் அப்படின்ட்டு. நீங்க அந்த புத்தகம் வாங்கி படிங்க. அப்போ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இது வந்து படிக்க வேண்டிய புக். இந்த ஒரு உண்மை தெரியாம தானே பூலோகத்துல எல்லாருமே கொடுமை செஞ்சுட்டு ஏமாத்திட்டு பணத்துக்கு பின்னாடி பாவங்களை சேர்க்கிறாங்க. இது எல்லாமே விவரம் தெரிஞ்சிச்சுன்னா யாரும் வந்து பாவம் செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க இல்லையா? ஆமா ஆமா. அது நேம் என்ன சொன்னீங்க மாதிரி நீங்க எல்லாமே போலீஸ் எல்லாமே எடுத்து சொல்லணும். இதுதான் நீங்க எல்லாம் நாங்க சொல்றதை விட நீங்க சொல்லும் போது எல்லாருமே நல்லா கேட்பாங்க. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு மாஸ்டர். உண்மையில அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அது பேர் என்ன சொன்னீங்க மாஸ்டர்? அது The Laws of Spirit World. The Laws of Spirit. அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தமிழ் இதுவே நீங்க இந்த பேர் டைப் அடிச்சாலே தமிழ்ல போட்டா வந்துரும். Laws of Spirit World. இது ஞாபகம் வச்சுட்டு இதுவே நீங்க அமேசான்ல போட்டு தமிழ் புக்னு போட்டீங்கன்னா வந்துரும். ஓகே ஓகே. நான் குரூப்ல பேர் ஷேர் பண்றேன். ரொம்ப நன்றி மாஸ்டர். ரொம்ப சிறப்பா நடிச்சிட்டு வர்றீங்க. தேங்க்யூ மாஸ்டர். வாணியம்பாடிக்கெல்லாம் வரீங்களா மாஸ்டர்? நான் 2 வருஷமா போயிட்டு இருக்கேன். வரல. வர நம்ம கிளாஸே வந்து ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணலாம். நம்ம குரூப்ல எல்லாரும் வரீங்கன்னா போலாம். ஓகே ஓகே ஓகே. அது நிறைய நடத்துறாங்க. அமாவாசை பௌர்ணமி சென்டர்ல அந்த கிளாஸ் ஒண்ணு நடத்துறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. அந்த கிரிஜாராஜன் அவங்களது ஒரு இது அட்டன் பண்ண ரொம்ப சிறப்பா இருந்தது. அமாவாசை தியானம் நம்ம இவங்க புத்தா மேடம் அவங்க எடுத்தாங்க, சொர்ண புத்தா அவங்க. அது அப்படியே தொடர்ச்சி ஒரு 5 நாள் அங்கே நான் தான் போக மாட்டேங்கிறேன். என்னையும் கேட்டாங்க வந்து. உங்களுக்கு சென்னையில உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கு. நிறைய இடம் போறீங்க, நிறைய செய்றீங்க. எனக்கு கொஞ்சம் வீட்ல வந்து நான் பிஸியா இருப்பேன். அங்க வரணும் அப்படின்னா நான் ஒரு 3 டேஸ் இங்க விட்டுட்டு போகணும்னா எனக்கு கொஞ்சம் வீட்ல பண்றதுக்கு யாரும் இல்ல. அதுதான். கண்டிப்பா. இல்லன்னா போயிடுவேன் நானு. தேங்க்யூ மாஸ்டர். சென்னை வந்த ஒரு டைம் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன் மாஸ்டர். எஸ் சார். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி. ரொம்ப சிறப்பா நடக்குது. அட்டெண்ட் பண்றேன் மாஸ்டர். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ சுஷிலா மேடம். இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நான் பண்ணேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் கல்யாணம் அது இதுன்னு கவனிக்க முடியல. ரெக்கார்டிங் இருக்கு மேடம். நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு, பாருங்க. ஷேர் பண்ணுங்க மேம். நான் ஷேர் பண்றேன், பாருங்க. ஓகே மேடம், நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன், எல்லாருக்கும் நன்றி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சுஷிலா மேடமோட இந்த புக் வந்து நிறைய கேட்கலாம். அண்ட் அதோட வேற யார் மாஸ்டர்ஸ் யாராவது வராங்கன்னா 2 பேரா நம்ம கிளாஸ் வச்சுக்கணும். தேங்க்யூ. குட் நைட். நன்றி.